நம்மளுடைய தேவன் நல்ல தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த நல்ல தேவன் நம் வாழ்க்கையில நன்மைகளை செய்யக்கூடிய ஒருத்தரா இருக்கிறாரு. எப்படிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுது. அவரை ருசித்து பார்த்திருப்பீங்க அப்படின்னா, அவரை என்னைக்குமே நீங்க விட்டு விலகவே மாட்டீங்க. ஏன்னா, அவரை மாரி ஒரு நல்ல தகப்பன், நல்ல தேவன இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர நேசிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லங்க. அவரை வெறுக்கக்கூடியவர்கள், அவரை நிந்திக்கக்கூடியவர்களுக்காகவும் அவர் என்ன பண்றாரு? நன்மை செய்கிறவரா இருக்கிறார். ஏன்னா சிலுவையில கூட அவரை அடித்து துன்புறுத்தின அந்த நபர்களுக்காகவும் தேவன் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறாரு. எப்படி ஜெபிக்கிறாரு? "எப்பா அவங்களுக்கு தெரியல. அவங்கள மன்னிச்சிருங்கன்னு" சொல்லிட்டு அவங்களுக்காக வேண்டுதல் செய்யக்கூடிய அந்த மரணத்தின் தருவாயிலும் கூட தேவன் தன்னை நிந்திக்கிறவங்களுக்கும், தன்னை விரும்பாதவர்களும், தன்னை வெறுக்கக்கூடிய மனிதர்களுக்காகவும் பரிதவித்து அவர்களுக்கும் நன்மையை கொடுக்க வாஞ்சிக்கிறார் அப்படிங்கிறத நாம் அங்க பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன், நல்ல தகப்பன், அப்பா, பிதாவே என்று அழைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காகவே ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க? நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் நல்லவருங்க. ருசித்து பாருங்க. அற்புதமா இருப்பார். உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்து உங்களை வாழ்க்கையில நன்மைகளினாலே உங்களை பெருக செய்வார். அப்படிப்பட்ட அனுபவம் இந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில பெருகட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென்.